அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம். அடியுடைய நம்பர் 9626034057 தொடர்பு கொண்டு மகிழ்ந்து இந்த நீர் மருத்துவத்தை பயன்களை தெரிந்து கொண்டு என்றும் இளமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்றைய புத்தகத்தில் வெங்கடேசன் ஐயா எழுதிய பாடம், அருளிய பாடம் 38வது மனிதன் காட்டிலே வாழும் முறை. நேற்றைய தினத்திலே அந்த திருமந்திரங்களை வைத்து பார்த்தோம். இதில் இறுதியில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அருமையாக வாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிணாம வளர்ச்சி மிகவும் இயற்கையானது. நாம் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு பரிணாம வளர்ச்சியில் செல்வது இயற்கைக்கு சான்றான இயற்கையாகும் என்பது உன்னத கருத்தாகும். இருந்தாலும் இது கோடிக்கணக்கான வருடங்களாக ஏற்பட்டு வரும் பரிணாம வளர்ச்சி மனிதன் மரணமடைவதை அது அவனுக்கு இயற்கை அல்ல. இந்த மனிதன் மரணமடைவது இயற்கை அல்ல என்பதை புரியக்கூடிய அளவிற்கு பக்குவமாக இந்த புத்தகம் நமக்கு புகட்டுகிறது. மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் என்பது இயற்கை அல்ல. அப்ப இயற்கை என்னதான் விரும்புகிறது? அவன் யோக சமாதி மூலமாக பூரணத்தை அடைந்து நிலைப்பதே இயற்கையாகும். அப்ப யோக சமாதியின் மூலமாக பூரணத்தை அடைந்து நிலைப்பதுதான் இயற்கையாகும். இது எல்லா மனிதருக்கும் மாறாத விதியாகும். இந்த உலகிலே வாழ்கின்ற அனைத்து மத இன மொழி சார்ந்த மனிதர்களுக்கு ஒரே விதி இயற்கை விதிதான். அப்போது நாம் இயற்கை சட்டத்தை இயற்கையாக புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்பதுதான் உன்னத கருத்து. அப்படி இருக்கின்ற நாம் இதை மதிக்க தக்காதவர்கள் மீண்டும் பிறவி எடுத்து தாராளமாக பூரணத்தை அடைவார்கள். இந்த இயற்கை சட்டத்தை யார் ஒருவன் புரிந்து கொண்டு அவன் இயற்கை சட்டத்தோடு நகர்ந்து அந்த யோக சமாதியிலே அவன் ஜீவமுக்தி அடைகின்றான். அவனுக்கு பிறவி அல்ல. அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செயற்கை மரணத்தை ஏற்படுத்தி கொண்டு செயற்கையாக மரணமடையக்கூடியவர்கள் மறுபடியும் பிறந்து வளர்ந்து அந்த பூரணத்தை அடைவதற்காக பல பிறவிகள் எடுத்து அந்த முக்திகளை அடைகிறார்கள் என்ற உன்னத கருத்தை அருமையாக நமக்கு தெளிவாக வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். இந்த நீருணவு முறை தொடர்ந்து சுமார் 1 மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழ பழகியவர்கள் மட்டும் காற்று உணவிலே வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். காற்றிலே வாழ நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த உண்ணாக்கலையின் ரகசியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீருணவு முறையிலே கண்டிப்பாக அவசியம் 6 மாத காலம் பயிற்சியும் ஒருவேளை உணவிலே இருந்துவிட்டு அதன் பிறகு உணவே இல்லாமல் நீரை கொண்டு 1 மாத காலமாவது பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியிலும் வெற்றி கண்ட பிறகுதான் அவர்கள் காற்று உணவிற்கு மாற வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த புத்தகத்திலே அருமையாக வெங்கடேசன் ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் அடியேனும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி நாம் இனியன் ஐயாவை போல அடியேனும் இந்த உலகிற்கு இந்த உண்ணாக்கலையின் ரகசியத்தை சொல்லி அனைவரும் உண்ணாக்கலையை கற்று நாம் அனைவரும் முக்தி பயனை பெற வேண்டும். அதாவது இந்த சிற்றொலியாக இருக்கின்ற சிற்றொலி பேரொலி என்று சொல்லப்படுகின்ற அந்த அண்ட சக்தியோடு விண்வெளி சக்தியோடு ஒன்றி பழகி சிறுவொலி பேரொலி என்ற அண்டத்தை அடைந்து அனைவரும் சொர்க்கத்தை அடைந்து நலமாக வாழ்வோம் என்று கூறி அடியேன் மன திருப்தியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.